ஜெபம் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல தேவனே, இந்த மகிழ்ச்சியான நாளின் காலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த இருதயத்தோடு சமூகத்திலே கடந்து வந்து மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆராதனை செய்ய பயபக்தியோடு நாங்கள் சமூகத்தில் அமர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்க, உடைய வசனங்களை தியானிக்க எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்த கொள்ளவர்களாக நாங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும், நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இந்த நேரத்துடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. முன்பவழி கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 410, இரண்டாண்டு கீதம் 26, பாமாலை 14, அனாதியான கர்த்தரே தெய்வீகாசனத்திலே. ஆராதனை கீதங்கள் 410, இரண்டாண்டு கீதம் 26, பாமாலை 14. துன்மார்க்கத்தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகி அவன் ஆத்மாவை பிழைக்கப்படுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு இருக்கும் படிகள் நறுமுண்டாவிதான். தேவனை நொறுங்கொண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களை நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவை என்னை கண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் கண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரனுக்கு சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையோ. நமக்கு பாவங்கள் இன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம்.
சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அறிவில்லாத தயவினால் இரக்கத்தினால் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணியவும் தாழ்வையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏற்படுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தம் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக் கொண்ட மென்மையான உபகரணங்களுக்காக தோற்றம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடு பரம கிருபாசனத்தை என்னுடன் கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜபத்தை சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல நாங்கள் வழிகளை விட்டு வழிகளை அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் வணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தவர்களை செய்யாமல் செய்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை மனிதனுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகம் உள்ள குற்றவழியை எங்களுக்கு இறக்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் பொறுமையாயும் பாவத்திற்கு துக்கப்படுகிற எங்களை தீர்ப்படுத்தும். மிகவும் நெருக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உணர்வை நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தம் எங்களுக்கு கிருபை தருளும். ஆமென். தேவனை எப்பொழுது பிரகம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாபம் லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய தங்களினால் எங்கள் கட்டுண்டவர்களாயும் உருக்கமான உமது இறக்கத்தினால் எங்கள் கட்டமைத்து விடுதலை எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எங்களுக்கு உடையவைகளே.
சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரிகளை தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும், அவன் கோபம் மகிமையாய் உயர்த்தப்படும். முதலாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தார். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலேயே தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் பிலிப்பியர் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரை. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக அனுப்புங்கள். ஏனெனில் அனைவர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையினர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியை, அவர்கள் பூமி கடந்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தாச்சு. பிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார்கள். ஆகையால் நாளை நாம் கவலைப்படாதீங்க. நாளை தினம் நம்முடையதற்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு தினத்தின் பாடு போதும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளை தினம் தன்னுடையதற்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளை தினம் தன்னுடையதற்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நுகர்வு கலாச்சாரமும் கிறிஸ்தவர்களின் பொறுப்பும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதி பாடு போதும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தினத்தில் அதற்கான அதினதி பாடுகள் போதும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். நுகர்வு கலாச்சாரமும் கிறிஸ்தவர்களின் பொறுப்பும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வருகின்ற வாரத்திற்கான சத்தியவசனம். தலைப்பு கர்த்தரின் ஆளுகை நீதியும் சமாதானமும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த விவாக அறிக்கை. சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை, தூத்துக்குடி ஆசிரியர் திருமணம், குளத்து குடியிருப்பு சேகரம், தங்கையாபுரம் நமது சபையை சார்ந்த திரு கே. சவுந்தரராஜ், திருமதி திலகவதி செல்வபாக்கியம் அவர்களின் குமாரர் எஸ். ஜெகசிங் சவுந்தரகுமாரம், சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை கோயம்புத்தூர் திருமணம், பெருமானூர் குன்னத்தூர் சேகரத்தை சேர்ந்த திரு ஜான்சன் ஜெபராஜ், திருமதி ஜே. ஸ்டெல்லா அவர்களின் குமாரத்தி ஜே. ஸ்வீட்டி வில்கார் பரிசுத்த விவாகம் செய்ய போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேரக்கூடாத காரணமாவது
நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்துப்பூர்வமாக சேகர குருவானவருக்கு தெரியப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. பரிசுத்த விவாகத்தில் இணைய இருக்கும் பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, திருமண பந்தத்தில் இணைக்க இருக்கின்ற பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, திருமண வைபவத்தில் இணைந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை தேவன்தாமே நீர் எல்லா காரியங்களிலும் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் ஸ்வீட்டிங்கல்கால் அவர்களையும் ஜெபஸ்டின் சவுந்தரகுமார் அவர்களையும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, திருமண காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீர் அருகில் இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். ஆண்டவரை திருமண காரியங்களில் ஆரம்பம் முதல் ஆண்டவரை முடிவுரை தெய்வீக பிரசன்னம் அவர்களோடு அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை ஏற்ற காலத்திலே நீங்க ஆசீர்வாதமாக ஏற்படுத்தின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரை பிள்ளைகள் இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்டு இருதயத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே கட்டளையிட்டிருக்கிறப்பா. இணை இருக்கின்ற ஆண்டவரை திருமண நாளில் இணை இருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் இணைகின்ற பொழுது அப்பா உங்களுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து உண்மை மகிமைப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூட்டம் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் வாலிப பெண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் தாய்மார்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாலை 3:30 மணிக்கு பாடசாலை வகுப்புகள் ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். தமிழ் மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் மழையின் காரணமாக நமது ஆராதனையில் ஒரு சிறு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று முதல் மாலை ஆராதனை 6:30 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மணிக்கு முதல் மணி, 6:10 மணிக்கு 2வது மணி, 6:15 2வது மணி, 6:30 மணிக்கு 3வது மணி முடித்து ஆராதனை ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமது தேசத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை தந்திருக்கிறார். அந்த மழையின் காரணமாக நமது ஆராதனையில் ஒரு சிறு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. யாவரும் நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்த வாரம் நமது ஆலயத்தில் GMS விற்பனை விழா சிறப்பாக நடைபெற்றது. அதற்காக கொடுத்த உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக விற்பனை விழாவின் கணக்கு வழக்குகளை சபை ஊழியரிடம் ஒப்படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக விற்பனை விழாவின் கணக்கு வழக்குகளை சபை ஊழியரிடம் ஒப்படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். குளோபல் பிசினஸ் சங்கம் ஊழியத்திற்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்ற பிள்ளைகள் சபை ஊழியரிடம் நன்கொடை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் இறுதி வரை கால அவகாசம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்கொடை கொடுக்க விரும்புகின்ற பிள்ளைகள் சபை ஊழியரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமது சபையில் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமது சபையில் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் வருகின்ற நாட்களில் நமது
சபையில் உள்ள ஒவ்வொருவர் இல்லத்திலும் குடும்ப விவர படிவம் ஃபார்ம் ஒன்று கொடுக்கப்படும். சபை மக்கள் தங்களுடைய குடும்பத்தின் விவரங்களை, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் விவரங்கள், பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் எல்லாவற்றையும் அந்த படிவத்தை எழுதி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஃபார்ம்ல 10 பேர் இருக்கு, சரியா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஃபார்ம் கொடுக்கப்படும். 10 பேருக்கு மேல உள்ளவர்கள் இன்னொரு ஃபார்ம் வாங்கிக் கொள்ளலாம், அல்லது ஒரு குடும்பத்தில் அனைவருடைய பெயரை ஒரே ஃபார்மில் எழுதி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். குடும்பத்தின் பெயர், திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் தொழில் விவரங்கள், உள்ளூர் வெளியூர் விவரங்கள் எல்லாவற்றையும் நிரப்பி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமது ஆலய பணியாளர் அனைவருடைய இலக்கியம் வந்து கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள் ஆசிரியர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். வருகின்ற நாட்களில் பிறந்த நாட்கள் ஆசிரியர்களின் பெயர்கள்: பத்தொன்பதாம் தேதி எஸ் சாமுவேல் வெஸ்லி கிளிண்டன், சன் ஆஃப் சாந்த பிரகாஷ், பன்ருட்டி. 20ஆம் தேதி எம் சாட்சி, டாக்டர் ஆஃப் மாதாஸ், சென்னை. 21ஆம் தேதி எஸ் பிரபு ஆனஸ்ட்ராஜ், சன் ஆஃப் எஸ் சைமன் துரை, செங்கம். எம் பிரீதா, டாக்டர் ஆஃப் சென்ட் மார்டின், சித்திரதுர்கா. 22ஆம் தேதி சி ஜாக்குலின் ஜோரிஷா, டாக்டர் ஆஃப் ஜி கிறிஸ்டோபர் சீருப்பா, ஒய் ஏர்லின் ஜெனிஷா, டாக்டர் ஆஃப் ஏசா, தங்கேலாபுரம். 24ஆம் தேதி ஜி ஜெர்சி, டாக்டர் ஆஃப் டி ஞான்ராஜ், குண்டூர். ஏ தங்கையா, சன் ஆஃப் ஆசிர், திண்டுக்கல். 25ஆம் தேதி ஐ ஆல்வின் பீட்டர், சன் ஆஃப் ஈசா, தங்கேலாபுரம். இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாட்களை ஆசரிக்கின்றார்கள். வருகின்ற நாட்களிலே தங்களது திருமண நாளை ஆசரிக்கின்றவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். 20ஆம் தேதி ஜி ஆல்பர்ட், ஏ தனசெல்வி, சென்னை. ஒய் ஜெபஸ்டின், ஜே பொன்தாய், சென்னை. 21ஆம் தேதி ஆர் கிறிஸ்துதாஸ், சி மெர்லின் ஞானஜோதி, தங்கையாபுரம். இவர்கள் வருகின்ற நாட்களிலே தங்களது திருமண நாட்களை ஆசரிக்கின்றார்கள். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்கள் ஆசரிக்கின்ற பிள்ளைகளுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இப்பொழுது பாடல்களும் சிறப்பு கவி ஒன்றை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். Oh
கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலையிலும் ஆண்டவரே வருகின்ற நாட்களிலே தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசரிக்கின்ற பிள்ளைகளின் பெயர்கள் வாசிக்க தேவன் நாம் இதை கேட்டு விசுவாசிக்கிறோம் அப்பா. பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கடந்த வருடம் முழுவதும் கிருபையாய் பாதுகாத்து ஆண்டவரே எல்லா இக்கட்டுகளுக்கும் இன்னல்களுக்கும் விலக்கி இந்த புதிய ஆண்டை காண கருத்து செய்திருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய ஆசீர்வாதங்களினால் உடைய பிள்ளைகளை நிரப்பி உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமிற்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வானத்தில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் பூமியில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல சரீர சுகபலத்தை கட்டளையிட்டு ஆண்டவரை கையிட்டு செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரை ஏற்படுகின்ற பிரயாணங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் அப்பா உடைய கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரை உடைய பிள்ளைகளின் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெற கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே வழி நடத்தும், நீரே ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. இன்றும் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக சகோதரர் ராஜ்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். யாரும் எழுந்து நின்று 1ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். Amen.
காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடு. நுகர்வு கலாச்சாரம் கிறிஸ்தவர்களின் பொறுப்பும். அன்புடைய பிதாவே, தேவைகளை சந்திக்கும் தேவாதி தேவன், உம்மை துதிக்கிறோம். இன்றைய நுகர்வு கலாச்சார சமுதாயத்தில் வாழ்கின்ற நாங்கள் வீண் ஆடம்பரங்களை வெறுத்து சிக்கனமாக வாழ்ந்து ஏழை எளியோருக்கு உதவி செய்கின்ற பொறுப்புள்ள வாழ்வு வாழ எங்களுக்கு துணை புரியும். உமது ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் எப்பொழுதும் தேடவும் எங்கள் தேவைகளுக்காக முற்றிலும் உண்மையை சார்ந்திருக்கவும் கிருபைதாரும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையுள்ளவருமாகிய தேவன், உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேசியாதேவன். தேவனிலிருந்து நமக்கு கொண்டிருக்கிற தடையராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்திலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றுகிறோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவன், இந்நாள் வரை சுகமாய் நடத்திய எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, எந்நாளிலும் மிகுந்த வல்லமையாளர்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமல் ஒரு பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆகையினாலே நடத்திவிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவன், எங்கள் அத்தியட்சமார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் சரணைக்கு ஒப்புமைக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற கிருபையுள்ள ஆவியானவரை அவர்கள் உமக்கு உத்தம பிரியமான நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் நம்ம பெயர் செய்தரும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்து மேம்பட்டாகியதை கட்டளையிட்டார்கள். அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 663, 200 கீதம் 412, பாமாலை 267, போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். ஆராதனை கீதங்கள் 663, 200 கீதம் 412, பாமாலை 267.
செய்தீரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க தகுந்ததாக எங்களை இந்த நிமிடம் வரை தேவனை உயிரோடு வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். செய்தி நேரம் முழுவதும் கூடவே இருந்து வழிநடத்தும் உமது பிரசன்னம் இந்த ஆலயத்திலே தங்கியிருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நமக்கு கூடும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சபை ஊழியர், பாடகர் குழுவினர் மற்றும் சபையோர் மற்றும் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள், மீண்டுமாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, மீண்டும் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நாம் வழிநடத்த இன்று ஒரு உகந்த நாள். அன்புக்குரிய அந்த சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கை முறை 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலில் சிறுவர்கள், இரண்டாவது இளைஞர்கள், மூன்றாவது நடுத்தர வயதுடையோர், நான்காவது இவைகளையெல்லாம் கடந்த முதியோர். இதில் சிறுவர்களை, இந்த சிறு குழந்தைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு பிறக்கும் பொழுது எந்த காலத்தில் நாம் பிறந்தோம் என்பது தெரியாது. மழைக்காலமாக இருக்கலாம், வெயில் காலமாக இருக்கலாம், அல்லது புயல் வீசுகின்ற நிலையில் இருக்கலாம், போர் நடக்கின்ற சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது உலகமெங்கும் நோய் பரவுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நாம் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தோம் என்பது இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. தொடர்ந்து அவர்கள் நாம் ஏதாவது பணக்காரர் வீட்டில் பிறந்திருக்கின்றோமா, அல்லது ஏழைகள் வீட்டில் பிறந்திருக்கின்றோமா, அல்லது இன்ன சமுதாயத்தில் நாம் பிறந்திருக்கிறோமா என்பது குழந்தைகளுக்கு தெரியாது. இரண்டாவது தரப்பு இளைஞர்கள். ஒன்று, அவர்கள் படித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது படித்து முடித்து வேலை தேடிக் கொண்டிருப்பார்கள், அல்லது வேலை கிடைத்த பின்பு ஒரு வேலையில் இருப்பார்கள். இது இளமை காலம். அடுத்தது நடுத்தர வயதினர். அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வந்து சேர்கின்றது. சிறு குழந்தைகளாக இருப்பவர்களை வாலிபர்களாக அவர்கள் அதுவரை வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு உண்டான படிப்பு, அவர்களுக்கு வேண்டிய வாழ்க்கை முறை என்பதை அமைத்துக் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு நிலை, அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. இப்படி ஒரு நிலைப்பாட்டிலே இந்த நடுத்தர வயதினர், அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவர்களும் ஒரு ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அவர்களுக்கும் குடியிருக்க வீடு வேண்டும், அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும், பண வசதி வேண்டும். அதே போன்று நமது பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அடுத்தது முதியோர். இந்த அனைத்து பருவங்களையும் தாண்டி சிறு பிள்ளைகள், இள வயதினர், நடுத்தர வயதினர், இவைகளையெல்லாம் தாண்டி ஒரு முதுமை பருவத்தை அடைந்து இவர்கள் அத்தனை பேருக்குமாக பாடுபட்டு இருப்பார்கள். உலகம் இந்த நிலைப்பாட்டில் தான் போய் கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகளிலிருந்து அவர்களை வளர்த்து அவர்களுக்கு நோய் வந்து விடக்கூடாது, அவர்களுக்கு ஏதேனும் குலத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்று அவர்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து பள்ளிக்கு அனுப்பி அவர்களை பெரியவர்களாக்கும் வரை அவர்களை திருமணத்தை அழகு பார்த்து அவர்களுக்கு ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்து அவர்களது வேலையை நிர்ணயம் செய்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களை ஒரு குடும்பமாக பார்த்துவிட்டு ஒரு கேள்விக்குறியோடு இருப்பவர்கள் இந்த முதியோர். அடுத்தது நமக்கு என்ன? பிள்ளைகளை படித்து ஆளாக்கி விட்டோம், எல்லோருக்கும் வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து விட்டோம், திருமணம் செய்து கொடுத்து விட்டோம், பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட்டோம், அல்லது வேறு இடத்தில் வேலைக்கு அனுப்பிவிட்டோம். எனக்கு குடியிருப்பதற்கு நிலையான ஒரு இடம் இங்கே இருக்கின்றதா? என்னை யாரேனும் அரவணைப்பார்களா? இவ்வளவு நாளும் நான் பாடுபட்டதினால் எனக்கு நோய் வந்து விட்டது, எனக்கு முதுமை வந்து விட்டது, என் முக அழகு போய்விட்டது, நான் துள்ளி திரிந்த காலம் என்ன, நான் ஓடி திரிந்து உழைத்த நாட்கள் என்ன, எத்தனை பேருக்கு நான் உதவி செய்திருப்பேன், எவ்வளவோ குடும்பங்களுக்கு நான் உதவி செய்திருப்பேன், என் பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து ஆளாக்கிவிட்ட பின்பு என்னுடைய நிலை என்ன? பல்வேறு சோகங்களை தாங்கிக் கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அன்புக்குரியவர்களே, பல்வேறு சுமைகள் நம் மீது சுமத்தப்படுகின்றன. குடும்ப பாரம், பண கஷ்டம், உலகிலே நாம் அலைந்து தேடக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளை தாக்கி உறவுகள் பிரிந்து சென்ற நிலை. நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அவர்கள் நமக்கு எதிராக தீமை செய்து விடுகின்ற ஒரு காலம், நட்புகள் நம்மை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை. இப்படி ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் தீர்வு வேண்டுமே, என்ன செய்வது என்று நம் மனம் சோர்ந்து நம் மனம் பாடுபட்டு அலைந்து திரியக்கூடிய வேளையிலே அனைத்துக்கும் ஆதரவாக இருப்பது இந்த ஆலயம். இது ஒன்றுதான். எத்தனை பணம் இருந்தாலும் சரி, எத்தனை கூட்டமாக நம்ம உறவுகள் சேர்ந்து கொண்டாடினாலும் சரி, எல்லாம் விடைபெற்று சென்றுவிடும். கடைசியில் ஆதரவளிப்பது இந்த நிலம் மட்டுமே. இந்த ஆலயத்திலே நீங்கள் ஓடி வந்து இந்த ஆலயத்திலே நீங்கள் கண்ணீரை சிந்தி முறையிட்டு இறைவனிடம் முறையிட்டால் நிச்சயமாக ஒரு தீர்வு. அதில் நீங்க எத்தனை சுகத்தை நீங்க உலகத்தில் அனுபவித்தாலும் இந்த ஆண்டவர் தரக்கூடிய அந்த சுகம் அதற்கு ஈடு இணையே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஞாயிற்றுக்கிழமை வருஷத்து ஓய்வு நாள். நேற்றே நாம் மறுநாள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அதற்குண்டான பணிகளை நாம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இன்று எந்த நிகழ்வுகள் இருந்தாலும் நாம் ஒத்தி வைத்து விடுகின்றோம். இறைவனிடம் சென்று நாம் முறையிட வேண்டும், அழகாக பாடல்களை பாட வேண்டும் என்று சொல்லி நாம் மறுநாளுக்கான ஆயத்தப்படுகின்றோம். மறுநாள் விடுகின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை விடுகின்றது. ஆலய பணியாளர் ஆலயத்தை திறந்து சுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு பெஞ்சாக சுத்தப்படுத்துகிறார். எலக்ட்ரீஷியன் வேலைகளை பார்க்கிறார். ஃபேன் ஒழுங்காக ஓடுகின்றதா, விளக்குகள் ஒழுங்காக எரிகின்றதா, மைக் வேலை செய்கின்றதா என்று அனைத்தையும் பார்க்கின்றார். பாடகர் குழுவினர் விடுத்துக் கொள்கின்றார்கள். இந்த அழகாக பாட வேண்டும். இறைவனுக்கு நாம் நமது பாடல் மூலமாக அவரை துதிக்க வேண்டும். நன்றாக நாம் ஒரு அங்கிருந்து வரும் பொழுது அழகாக பயன்பாய் அணிவகுத்து வர வேண்டும், சிலுவையை பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். சபை ஊழியர் இன்று அருமையாக நாம் ஒரு நல்ல விஷயங்களை, நல்ல செய்தியை இறைவனுக்கு மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இறைவனை நன்றாக துதிக்க வேண்டும். மேற்கொண்டு மக்களை, சபையை எவ்வாறு நடத்துவது, எவ்வாறு மேற்கொண்டு இந்த சபையை முன்னேற்றி செல்வது என்று அவருடைய சிந்தனை. இப்படி அனைவருமாக நாம் சிந்தித்து இந்த ஆலயத்தை நாம் வருகையை நாம் ரெடியாக வரும் பொழுது சபை மக்கள் அனைவரும் உழைத்துக் கொள்கின்றோம். பாடல் ஆலயத்திலே ஒழிக்கின்றது. ஐயையா நான் வந்தேன், சோர்ந்து போகாதே மனமே, கதிரவன் தோன்றும் காலையிலே. இப்படி ஒரு பாடல் அங்கே செவிகளில் கேட்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி. இந்த ஆலயத்துக்கு செல்கிறோம், முழுக்க முழுக்க இந்த இறைவனை ஆராதிக்க போகிறோம், கஷ்டமெல்லாம் தீரப்போகிறது என்று சொல்லி ஓடி 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 நம்ம வருகிறோம். எடுத்து நாம் வீட்டை விட்டு நாம் வெளியே வரும் பொழுது சிறிது நேரம் பைபிளையோ ஆராதனைக்குதுங்களே மறந்து வைத்து விடலாம். மீண்டுமாக போய் சென்று எடுக்கின்றோம். காணிக்கைக்கு சில்லறைகளை தயார் செய்கின்றோம். எதற்காக? இந்த இறைவனுடைய ஆசையை பெற வேண்டுமே. இந்த இறைவன் நமக்கு இவ்வளவு நாள் வழிநடத்தினாலே இனிமேலும் கைவிட மாட்டாரு, இன்னும் நான் அவரை பலமாக பற்றுவேன் என்று சொல்லி நாம் ஓடி விடுகிறோம். ஆலயத்துக்கு முன்பு நாம் செருப்பை கலத்தி விட்டு இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் நமக்குள் ஒரு ஆனந்தம், ஒரு உற்சாகம், கடவுளை என்று துதிக்கப் போகிறோம் என்று சொல்லி நாம் அருமையாக அமர்ந்து நமது இறைவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட பெருமையை இந்த ஆலயம் நமக்கு கொடுக்கின்றது. இந்த ஆலயத்தை நாம் மிகவும் அதிகமாக நேசிக்கின்றோம். நன்றாக கேளுங்கள், எவ்வளவு அதிகமாக நீங்கள் அந்த ஆலயத்தை நேசிக்கின்றீர்களோ அதுபோல் இந்த ஆலயமும் உங்களை நேசிக்கிறது என்பது தெரியுமா? இந்த ஆலயமும் உங்களை நேசிக்கிறது. அதை புரிந்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு அற்புதம் உள்ள இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆலயத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்க சேதப்படுத்தவே மாட்டீங்க. நான் அருமையா சொல்லிட்டு போறேன். கணக்கு பாடம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் பள்ளியில படிச்சிருப்பீங்க. ஆசிரியர் வந்து கணக்கு பாடத்தை சொல்லி கொடுப்பாரு, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, போர்டில் சாக் பீஸ் வச்சு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அவரை எழுதிட்டு எல்லா கணக்குகளையும் உங்களை சொல்லி கொடுத்து கடைசியில் அடுத்து சாப்டருக்கு அவர் போகும் பொழுது எல்லாருக்கும் புரிஞ்சுதா, டவுட் இருக்கா, ஏதாவது இருந்தா கேளுங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இந்த ஆசிரியர் கேள்விகளையே தொடர்பாங்க. நமது சிந்தனை, நமது மூளை வேறு எங்காவது சிந்தித்துக் கொண்டிருந்தால், அந்த வகுப்பறையை விட்டு வேறு எங்காவது நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால், நமது எண்ணம் எங்கோ பறந்து சென்று கொண்டிருந்தால் டவுட் ஆசிரியரிடம் நாம் கேட்க முடியாது. நம்மை பார்த்து கை நீட்டி இருப்பார், புரிஞ்சுதா, ஏதாவது உண்டா,
ஒண்ணுமே சொல்லாம இருக்கிற சமயம் டஸ்டர் எடுத்து அழிச்சிடும். டஸ்டர் எடுத்து அவங்க அழிச்ச பிறகு அவங்களுக்குரிய போர்ஷன் அடுத்த கணக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு போயிடுவாங்க. நீங்க 10 ஜென்மம் எடுத்தாலும் அந்த விளக்கத்தை அந்த ஆசிரியர்கிட்ட திரும்ப போய் நீங்க கேட்க முடியாது, மறந்துடுவீங்க. உங்க எக்ஸாம் வரைக்கும் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை டீம் அந்த அப்பா சொல்ற அந்த ஆசிரியருடைய பாங்கு, சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நடை, இதை நீங்க கவனிக்கலைன்னா ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னை டெடிகேஷன் பண்ணி அர்ப்பணிப்பு பண்ணி இந்த பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளா பார்த்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் நிச்சயம் மாற்று கருத்தே கிடையாது. இப்படி அவங்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்ம அந்த சிந்தனை வேற இடத்துல விட்டான்னு சொன்னா நம்ம அதை திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தாலும் முடியாது. அந்த ஆசிரியர்கிட்ட போய் சார் அன்னைக்கு சொன்னீங்களா ஓல்டு அழிச்சிட்டீங்கன்னு சொல்லி திரும்ப நீங்க கேட்க முடியாது. அவங்களுக்கும் பேடன் இல்லை. இப்படி படிப்பை துளைத்தவர்கள் இருக்கும்போது ஆலயத்திலே இது போன்ற ஒரு சொற்கள் நான் சொல்ற விஷயம் இங்க எங்காவது சிந்தனையை வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கஸ்டர் மாதிரி அடிக்கப்படும். பின்னர் நம் சிந்தனைக்கு கொண்டு வரும்போது வராது. பரலோக ராஜ்யத்தில் சென்று அந்த கேள்வியை அங்க தேவதூதர்கள் கேட்கும் பொழுது நம்ம பதிலளிக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்கள், ஆலயத்தில் இருக்கும்போது விழிப்பாய் இருக்கு. ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு மாணவனை போல் இருக்கு. எப்பவும் நம்ம மாணவன் தான், நம்ம ஸ்டூடெண்ட் தான். ஆலயத்தில் இருக்கும்போது விழிப்போட இருக்கு. 1000 பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தூக்கம் உங்களை எழுப்பும். அந்த தூங்கிறது, நீ ஆலயத்தில் தூங்கிறது, என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் தூங்கியதா கல்வி இழந்தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். தூக்கம் வரும். ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் போயிட்டு வரும்போது சிறிது நேரம் என்னோட விழித்திருக்க முடியாதா? விழிப்பா இருங்க, எப்பவும் அவேர்னஸ் ஆயிருங்க. ஆலயத்தில் நம்ம கொஞ்ச நேரம் தான் வரோம், கொஞ்சம் 1 ஹவர்ல முடிய போகுது. இதுக்கு பிறகு நம்ம எவ்வளவோ வேலையை பார்க்கலாம், வீட்டில் படுத்து அழகா தூங்கலாம். ஆனால் ஆலயத்தில் உங்களுக்கு நித்திரை வருமானால் சத்துரு கொண்டு வருகிறான் என்பது மட்டும் அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கிறீங்க. அந்த சாப்டர் அடுத்த சாப்டருக்கு போறேன். நான் வைட்டல் பாயிண்டா தான் நான் சொல்லுவேன். என் மனதில் ஏற்பட்ட வலி, ஆலயங்களை குறித்து, இப்போ இருக்கிற ஆலயங்களில் இருக்கிற நடைமுறையை குறித்து என் மனதில் ஏற்பட்ட வலியின் காரணமாக நான் இவ்வாறு ஊழியத்தில் இறங்கியிருக்கிறேன். என்னுடைய டிபார்ட்மெண்ட் வேற, நான் பார்த்த வேலைகள் வேற, எனக்குள்ள எப்படி இந்த பைபிளை படிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு எத்தனையோ பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனாலும் இதை நான் படித்து மற்றவருக்கு சொல்லிவிட்டால் என்னுடைய கடமையை, எனக்கு இறைவன் என் மேல் விதித்த கடமையை நான் நிறைவேற்றியதாக முழுமை அடைவேன் என்ற காரணத்திற்காக நான் இந்த மாதிரி ஊழியை செஞ்சுருக்கேன். சாப்டருக்கு வர நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதயத்தை நிச்சயமா இந்த செய்தி தொடும். ஆலயத்தை நம்ம நேசிக்கிறோமா? நல்லா நேசிச்சோம். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம், இங்க அழகா உட்காந்துட்டோம், பார்ப்போம். ஆலயம் உங்களை திருப்பி நேசிக்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நோயாளிகள் சுகவீனம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கூட்டிட்டு போறோம். வயிற்று வலியோ நல்ல வலியோ ஏதோ அதிகமா இருக்கு, சிவியரா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னோம்னா டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொல்லி எழுதுவோம். சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ எடுக்க சொல்லுவாங்க. பட் நம்ம போய் அந்த ஸ்கேன் பண்ண பிறகு ஒரு ரிப்போர்ட் வர்றதுக்காக 2 மணி நேரம் காத்திருங்க, 3 மணி நேரம் காத்திருங்க. அல்லது சாயங்காலம் காலையில் 10 மணிக்கு போயிருப்பீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் வர்றதுக்கு சாயங்காலம் 5 மணி ஆகும். காத்திருக்கீங்களா? யாராவது மருத்துவமனை விட்டு ஓடி போறாங்களா? உறவினர்கள் என்ன ரிப்போர்ட் வருமோ, என்ன சொல்ல போறாரோ, இந்த வயிற்று வலி இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி உறவுகளுக்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல ப்ரேயர் பண்ணுங்க, ஒண்ணு இருக்காது இந்த அக்காவுக்கு, ஒண்ணு இருக்காது இந்த அண்ணனுக்கு, ஒண்ணும் செய்யாது இருங்க. ஆனாலும் நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குமா இல்லையா? ஹாஸ்பிட்டல் அந்த ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நம்ம நம்ம மனது ஒரு தெளிவான நிலையில இருக்காங்க. அப்படி அதுல ஒண்ணு இல்லை, டாக்டர்ஸ் குட்ஸ் 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 ஒண்ணு இல்லை, நல்லா இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு டைம் கண்ட்ரோல் எல்லாமே கொடுப்பாங்க. பட் நமக்கு உள்ளத்துக்குள்ள ஒண்ணு இல்லப்பா, ஏசப்பா என்னை காப்பாற்றார். அதே சமயம் ஆஸ் அகைன்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட் நெகட்டிவா வருது, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இதை நீங்க இப்படி சரி பண்ணணும், இப்படி நீங்க சாப்பாட்டு முறையை மாற்றணும், இந்த மாதிரி வாக்கிங் போகணும், இந்த மாதிரி உணவுலாம் எடுத்துக்கிறாங்க, மதுபானம்
குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நிறுத்துங்க, சிகரெட் பிடிக்கிறதா இருந்தா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாரு. நம்ம அதை கடைபிடித்தோம் என்றால் நமது வாழ்நாள் நீடிக்கும், இல்லை என்றால் மேலும் நோயை அதிகப்படுத்திக் கொள்வோம். இதுதான் உண்மை. இந்த மாதிரி இந்த ஆலயம் ஒரு ஸ்கேனிங் சென்டர், ஸ்கேன் பண்ணுது. நான் சொல்றேன், நீங்க கவனமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஆலயத்தை குறித்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது தெரியாததுனால நம்ம சில விஷயங்களை தவறுவோம். சொல்ல நல்லா கவனிச்சுடுங்க. ஆலயம் ஒரு ஸ்கேன் பண்ணுது. நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மட்டும் வந்து வாசிங்க. இந்த மூணு வசனத்திலே அடங்கி இருக்கு. நல்லா நீங்க அப்சர்வ் பண்ணி நீங்க பாத்துக்கீங்க. ஆலயமானது வெறும் கட்டிடம் அல்ல, வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. இது நம் முன்னோர்களால் இது அஸ்திபாரம் விடப்பட்டது. யார் இருக்கான்னு பாருங்க. அந்த பவுண்டேஷன்ல ஃபர்ஸ்ட்ல அப்போஸ்தலர்கள், இரண்டாவது தீர்க்கதரிசிகள். இந்த அப்போஸ்தலர் யார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் கொள்கைகளை பின்பற்றி தன் குடும்பங்களை எல்லாம் விட்டு அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வந்த, அவருடைய கொள்கைகளை நிறைவேற்றி வந்த, அவருடைய காலத்துக்கு பிறகும் அவர் இறந்து உயிர் தெழுந்த பின்பும் அவருடைய நாமத்தினாலே குணப்படுத்தியவர்கள், அவருக்காக மரித்தவர்கள். இது அப்போஸ்தலர்கள். நிச்சயமா உங்க ஹார்ட்டை வந்து டச் பண்ண மெசேஜ் நல்லா கவனிச்சு பாருங்க. செகண்ட், தீர்க்கதரிசிகள். இவங்க யாருன்னு சொன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, சாமுவேல்ல இருந்து எலியா, எலிசா, நெகமியா, எசேக்கியேல், அப்படி வரிசையா வரும். ஆமோக்கு, மல்கியா, சகரியா, இப்படி வரும். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளுடைய வார்த்தை, கடவுள் வந்து அவங்களுக்கு தோன்றி சொல்லுவார், இந்த இடத்துல இது நடக்க போகுது, ஒரு ராஜா அரசாங்கம் இருக்கா, தவறாக போகிறார், என்னை தவிர வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் நான் சொல்லி கட்டளை கொடுத்துருங்க, வேற ஒரு தேவனை வணங்கிட்டு அங்க பலிபீடத்தை கட்டி பலியிட்டு இருக்கா, மக்களை கொடுமைப்படுத்துறா, நீ போய் சொல்லு 10 வருஷத்துக்கு மழை பெய்யாது. மேல படிச்சு பார்த்தீங்கல்ல, 10 வருஷத்துக்கு மழை பெய்யாது, நான் உன்னை பரிசர் கையில ஒப்பு கொடுத்துருவோம் நீ சொல்லு. தாவீது ராஜா பத்சேபாளை அவர் கவர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனையிலே ராணியாக்கிற பிறகு நாத்தாள் மேல அனுப்புறாங்க. நாத்தாள் மேல அனுப்பி எச்சரிக்கிறார், அவர் தாவீது ராஜா எப்படி மாட்டி ஒரு கஷ்டப்படான்னு பார்க்கிறார். இப்படி சொல்றவங்க தீர்க்கதரிசிகள். இயேசுவினுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி அவருடைய கொள்கைகளை கடைபிடிப்பவர்கள் அப்போஸ்தலர்கள். இந்த 2 பேருடைய ஹோலி ஸ்பிரிட் இருக்குங்க. இந்த 2 பேருடைய ஹோலி ஸ்பிரிட் ஈச் அண்ட் எவ்ரி சர்ச்ல இருக்கு, உள்ள இருக்கு. நீங்க உள்ள வாரீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. உள்ள வாரீங்க, உள்ள வந்தோன்னு உள்ள ஸ்கேன் பண்றாங்க, தீர்க்கதரிசிகளும் ஸ்கேன் பண்றாங்க, அப்போஸ்தலர்களும் ஸ்கேன் பண்றாங்க. யார் வந்தாலும் சரிதான், உள்ள வரீங்க, உள்ள வந்து உட்கார்றீங்க, உங்க ஸ்கேனிங் ரிப்போர்ட்ஸ் மேல போகுது. அடுத்த வசனம் வாசிங்க. ஆலயமாக எழும்புகிறது. பாத்துக்கிடுங்க, மூளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் தீர்க்கதரிசி, செகண்ட் அப்போஸ்தலர், தேர்ட் யாருக்கு மூளைக்கல்ல ஜீசஸ் கிரைஸ்ட். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எப்படி பாருங்க, நம்ம ஸ்கேன் பண்றாங்க. தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க இவங்களுக்கு வந்து பாவம் இருக்கு, இவங்ககிட்ட சகோதரர் மேல ஒரு விரோதம் இருக்கு, இவங்க வந்து மதுபானம் இருந்தவங்க, இவங்க சிகரெட் குடிக்கிறவங்க, இவங்க வந்து சபையை ரெண்டாக்குறவங்க, இவர் மூப்பராக வந்த பிறகு ஆலயத்துக்கு சண்டை போடுறவர். கவனமா பார்த்துக்கிட்டு அப்படியே எடுத்து சீசர்கள்ட்ட கொடுக்காங்க. சீசர்கள் அவருடைய கட்டளைப்படி இயேசு கிறிஸ்துவை சொல்றாங்க, ஐயா ஒழுக்கமா வந்திருக்கேன் பிள்ளை. இவர் ஒழுக்கம் இல்லாம வந்தவர். ஸ்கேனிங் சென்டருங்க, இது சும்மா கிடையாது. இந்த ஆலயம் சாதாரண ஆலயமே கிடையாது. எடுத்து இயேசு கிறிஸ்துவை கொடுக்காங்க.
ஒரு பிள்ளை வேண்டி இருக்கு, ஒரு பிள்ளை இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையில மாட்டிருக்கு, எனக்கு வந்து கண்ணீர் வலிக்கு இதாட்ட சொல்லுங்க. பிள்ளை நல்ல பிள்ளை. இப்ப இந்த சகோதரன் அருமையான ஒரு சகோதரன் என் ஆலயத்துக்கு வந்திருக்கேன், என்னை தேடி வரான், அவனோட பாவம் இல்லை, ஒண்ணு இல்லைன்னு எப்படி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தா சந்தோஷமா இருக்கும், அத மாதிரி உங்க ஒண்ணுமே இல்ல குட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா ஜீசஸ் பிதாவிட்ட வேண்டார். இம்முடி அதுதாங்க கனெக்ஷன். அதுதான் ஆலயத்துல ஒரு மனிதனுக்கு இறைவனை எங்க நம்ம தேடுறோம், எங்குமே தேடுறோம். நம்மளோட அசன காரியங்களோ, நம்மளோட கோயில் பிரதிஷ்டைகளோ, நம்மளோட ஆட்டமும் பாட்டமும் இறைவனை நம்ம சேர்க்குமா? சேர்க்கிறது. கண்ணீர் விட்டு உன்னை ஸ்கேன் பண்ணி உள்ள வந்து சுத்த இருதயத்தோட ஒண்ணுமே இல்லை, எதுவுமே கிடையாது, ஸ்கேன் பண்ணிருக்கையா, ஆலயத்துக்கு வந்திருக்கேன், ஸ்கேன் பண்ணுங்க. உட்கார்ந்து ஒரு பெர்ஃபெக்டா எடுத்தது இதாங்க உண்மை. பைபிள் இதை தவிர வேற நீங்க எங்கேயுமே தேடி பிடிக்க முடியாது இறைவனை. அப்படியே எடுத்து இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டுறாரு. இதுதான் ஆலயம். அதற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனக்கு சோதனைகள் அதிகமா வருது, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, நான் என்ன பாவம் பண்ணேன், உடம்புலாம் ஸ்கேன் பண்ணு, இங்க வா, இதுதான் ஸ்கேனிங் சென்டர். உள்ள வந்து உட்கார்ந்து ஒண்ணுமே இல்லையா, எனக்கு ஏதாவது புத்தகம் தான் நீங்க சொல்லுங்க, எனக்கு பாவங்கள் அதான் பாவங்களை அறிக்கையிடுறவன் வாழ்வுடைய மாட்டால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் வருவார். அறிக்கை செஞ்சிருங்க, பாவம் இருக்காங்க பாவம். ஏதோ ஒருத்தர் தவறா பேசிட்டேன், ஒருத்தர் என்னை அப்படி பேசிட்டாங்க, நான் திருப்பி பேசிட்டேன், அதுல ஏதோ என்னோட கொடிய பாவம் எனக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு, உடனும் பார்க்க விட முடியல. நான் இன்னைக்கு முழுக்க இரவு நான் தூங்க முடியாம செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கேன், டிவி தொடர்ல மூழ்கி கிடக்கிறேன், டாஸ்மார்க் கடையை தாண்டி போனா எனக்கு குடிக்காம போக முடியல, ஒரு பீடி ஒரு நாளைக்கு எத்தனையோ சிகரெட் பாக்கெட் நான் காலி பண்றேன், கடவுளுக்கு விரோதமான செயலை பண்ண செய்யறேன். எண்ணி இதுல இருந்து குணப்படுத்துங்க. நான் இது நோ சொல்றேன், என்னை எப்படியாவது இருந்து வெளியே கொண்டாங்க. இளைஞர்களுக்கு சொல்றேன், நல்லா படிக்கணும்னா என் பேரண்ட்ஸ்க்கு வந்து நல்லபடியா நான் வாழணும். என் பேரண்ட்ஸ் அதான் ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், முதியோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வாராமல் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்படி எல்லாரும் வந்து முறையிட்டு எல்லாரும் சுத்த இருதயம் உள்ளவங்களா நீங்க மாறிட்டீங்க. நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துட்டுன்னு சொன்னா அதை விட ஏதாவது சந்தோஷம் இருக்கா? பாரடைஸ் அதான சொல்லுது, சுத்தமான இருதயம் இல்லாம யாரும் இறைவனை தரிசிக்க முடியாது. எங்க ஓடி எங்க தேடி எங்க பார்த்தாலும் உங்க விண்ணப்பம் பாருங்க, கை இருக்குதா, ஏர்த்து இருக்குதா, வானம் இருக்குது, பூமி இருக்குது, ஆறு இருக்குது, குளம் இருக்குது, கடல் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டரா இருக்குது, பிளான்ஸ் இருக்குது, நல்ல மரம் செடி கொடிகள் இருக்கிற எல்லாம் பூத்து கொள்ளுது, பறவைகள் இருக்கு, மிருகங்கள் இருக்கு. ஏதாவது எங்கேயாவது மறைஞ்சு வாழ்ந்து எங்காவது பாவம் பண்ணுவதற்கு ஏதாவது இடம் வந்து இருக்கிறதா? இல்ல, எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. நீங்க பிரேயர் பண்ணும்போது இந்த சூரியன் எடுத்து செல்லும் இறைவன் உங்க பிரேயரை, இந்த சந்திரன் எடுத்து சொல்லும் நைட்ல, இந்த ஸ்டார்ஸ் எடுத்து சொல்லும், இந்த காற்று அடித்து கொண்டு போகும், பிரார்த்தனையை கொண்டு போய் அங்க போய் கடவுள்கிட்ட கொடுக்கும், இந்த பறவைகள் கொண்டு செல்லும், இந்த மிருகங்கள் கொண்டு செல்லும், இந்த மலை கொண்டு செல்லும், இந்த கடல் கொண்டு செல்லும், இந்த ஆறு கொண்டு செல்லும். அத்தனை இயற்கையும் விண்ணப்பத்தை கொண்டு போய் இறைவன்கிட்ட சேர்க்குங்க. அது மட்டும் தான் உண்மை. பாருங்க, எல்லாமே ஓப்பனா இருக்கு, எல்லாமே ஓப்பனா இருக்கு. ஒண்ணு நினைச்சிட்டீங்கன்னா இந்த பாவத்தை நான் விடுறேன், நான் நல்லா இருக்கிறோம், பெர்ஃபெக்டா இருக்கிறோம், பரலோராஜ்யம் மட்டும்தான் எனக்கு வேணும், வேற எதுவுமே வேண்டாம். நீங்க உங்க எண்ணம் நல்ல எண்ணம் வந்துட்டுனா இந்த எண்ணத்துல பிரபஞ்சம் அப்படியே உங்கள்கிட்ட வந்து நுழைஞ்சு எடுத்து கொண்டு போய் இருக்கட்டும். அதுக்கு உண்டான ஒரு அடிப்படை ஆலயம். இதான எபேசியர்ல பவுல் அப்போஸ்தலன் யோசித்து அவர் இறைவனை தேடி கண்டுபிடிச்சு எழுதின வாக்கியம். இதை மட்டும் நீங்க அடிப்படையா நீங்க கண்டுபிடிச்சு இதை மட்டும் விட்டுறாங்க. ஆலயத்துக்கு வந்தாச்சுன்னா வேற எந்த பொழுதுபோக்குமான இடம் இல்லை. இது வந்து எந்த பொழுதுபோக்குமான இடம் கிடையாது, சண்டை போடுவதற்கான இடம் கிடையாது, பிரிவினைக்கான இடம், ஒற்றுமைக்கான இடங்க, சமாதானக்கான இடம் கிடையாது. இதை வந்து நீங்க எப்படி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்பவே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து உட்காரும் போது நம்ம ஸ்கேன் பண்ணணும். இந்த ஆலயத்துல ஃபர்ஸ்ட்ல வந்து உட்காந்துருங்க, கடவுளே என் இதயத்துல என்ன இருக்கு, என்ன இருக்குன்னு சோதித்து பாரு. எண்ணங்கள் ஏதாவது தவறான எண்ணங்களோட நான் வந்திருந்தேன்னா நீ வந்து மன்னிச்சிடும், நான் அந்த பாவத்தை விடணும். வெளியே போனா இதே சமாதானத்தை நீங்க நினைச்சு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு மாற்றலாம். ஒரு சொடர் போடுற நேரத்தில் டக்குன்னு மாற்றலாம். சூழ்நிலைகள் மாறும், கட்டாயம் மாறும். எந்த துன்பம் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த துன்பம் எதனால வந்தது? இந்த ஆன்டி கார்டு சாத்தா ஆதாம் ஏவாளுடைய தோட்டத்தில் எப்படி நுழைஞ்சது தெரியல. உங்களுக்கு பேசிக்க நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல காட் கிரியேஷன் பண்ணி காட் இருக்காரு,
ஏஞ்சல்ஸ் இருக்காங்கல்ல, அந்த தேவதூதர்கள், இவங்கெல்லாம் வந்து அங்க உதவிட்டு இருக்காங்க கடவுளுக்கு. அதுல லூசிபர்னு ஒருத்தன், அந்த தேவதூதன் கடவுளுக்கு எதிராக போயிடலாம். உமக்கு மேல நான் வருவேன், நீர் வந்து காடு கிடையாது, நான் தான் பெரிய ஆளு, உமக்கு அடுத்த இடத்துக்கு நான் வருவேன்னு சொல்லி அவரோட கொஞ்சம் சேர்த்து உங்களுக்கு தெரியும், உலகத்துல இருந்து குரூப் சேருது, ஒருத்தர் 8 எப்படி ஆட்களை சேர்க்காருன்னு சொல்லி இது அப்பவே நடந்ததுதான். கிரியேஷன்ல ஃபர்ஸ்ட்ல நடந்ததுதான். தேவன் வந்து ஒரு பரலோகத்தை அமைக்கும் போது இது நடந்துச்சு. லூசிபர் தன்னோட தேவதூதர்களை சேர்த்துக்கிட்டு வந்து போராடுறா. கர்த்தர் அவனை பாதாளத்துக்கு அனுப்பி கட்டி வச்சிருக்காரு. ஒரு இடத்துல கட்டி கிடக்கான். அப்ப சவால் விடுறாங்க, உலகத்திற்கு பாரடைஸ் நீ வச்சிருக்கீங்க, உலகத்தை பாரடைஸ்க்கு எதிராக மாற்றி சொன்னா நான் லூசிபர் கிடையாது அப்படின்னு சொல்லி பாதாளத்துக்கு வந்ததுதான். கடவுள் நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம முதல்ல யாருன்னு சொல்லி யாருக்காக நம்ம படைக்கப்பட்டது மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போய் 2வது சப்ஜெக்ட் போகும்போது டஸ்ட் வச்சு அடிச்சிருவாங்க ஆசிரியர். சிந்தனை மட்டும் வாங்கிச்சாங்க. கரெக்டா நீங்க கேப்சர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில லைஃப் வந்து யூஸா இருக்கும், ஃபியூச்சரா இருக்கும். நான் வந்து என்னுடைய செய்தியை உங்கள்கிட்ட கடத்திட்டு போறேன். உங்க இளைய சமுதாயத்துக்கு நீங்க கடத்துங்க, பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். லூசிபரை தள்ளி வச்ச பின்பு, லூசிபர் பாதாளத்துக்கு வந்த பின்பு இறைவன் மனிதனை மண்ணில் இருந்து படைக்கிறார். லூசிபருக்கு ஆப்போசிட்டா செயல்படும். மண்ணை எடுக்காது, மண்ணில் இருந்து என்னதான் கிடைக்கும்? எத்தனை தாதுக்கள் மண்ணில் இருந்து முதல்ல பாருங்க. மழை பெய்து அனைத்து பொருட்களும் நம்ம உணவுக்கு எல்லாம் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் உள்ளது முளைக்கும். நிலக்கரி எடுத்து எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், நிலக்கரி எடுத்து எங்கெல்லாம் பயன்படுத்தணும். அதுல இருந்து பாருங்க உப்பை விளைவிக்கும். என்னென்ன வேணும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கோல்டு, தங்கம், அதுவும் மண்ணில் இருந்தாங்க. வைரம் மாறில தான் வைக்கிறது. பாருங்க, இந்த மண்ணினால உருவாக்கப்பட்டதான். எவ்வளவு பதம் உங்களுக்கு இருக்கு, தங்கம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, நிலக்கரி இருக்கு, எல்லா தாதுக்களும் உப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. உலகத்துக்கு என்னென்ன பலம் வேணுமோ, எந்தெந்த விருட்சங்கள் வேணுமோ அத்தனை இந்த மண்ணில இருந்தா முளைக்கும். வேற எங்க நீங்க உற்பத்தி பண்ண முடியாது. அப்பேற்பட்ட மண்ணில அவர் எடுத்து உருவாக்கியிருக்காரு. நம்மளுக்கு எவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள். செகண்ட், ஜீவ சுவாசம். ஆதியாகமம் 2:7 இருக்குது வாசிக்கமா. லூக்கா 23:46. இந்த ரெண்டுக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கா? ஆதியாகமத்துல 2:7 மண்ணனால உருவாக்குறாரு, ஜீவ சுவாசத்தை குதித்தாரு. கடைசியில பாத்தீங்கன்னா லூக்கா 23:46 ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அவர் வந்து ஜீவன சுவாசத்தை அப்படின்ட்டு பேசுறாரு. ரெண்டுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நிச்சயமா இருக்கு. பொருத்தி பாருங்க. வாழ்க்கையில ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல மண்ணில இருந்து உருவாக்கிட்டாரு, ஜீவ சுவாசம் நம்மளுக்கு ஊதிட்டாரு. இப்ப நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம்ல, நம்ம உறுப்புகள்லாம் இயங்கிட்டு இருக்குல்ல, நம்ம சொந்த முயற்சி கிடையாது. அவர் மனசு வைக்கிறதுனால நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம். இந்த செகண்ட் வரைக்கும் நான் பேசிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உயிரோட இருக்கலாம். அவர் இல்ல, இந்த ஜீவ சுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம உயிரோட இல்லை. எல்லா உயிரினங்களுக்கும் அதான் பொருந்தும். உருவாக்கிட்டாரு, மண்ணில் உருவாக்கிட்டாரு, பெர்ஃபெக்டா இருக்கும், நல்ல பலம். ரெண்டாவது அவருடைய சுவாசம் நம்மளை வந்துட்டு இன்னும் மேற்கொண்டு போலாம். இதை வந்து நம்மள இருக்கிறது என்னன்னு சொல்லி நீங்க மட்டும் பார்த்துக்கிடுங்க. உலக அனைத்து தாது பொருட்களும் அடங்கிய உலகத்திற்கே உணவு ஊட்டக்கூடிய ஒரு மண். மண்ணில் உருவாயிருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட். செகண்ட் அவருடைய சுவாசம். இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கை நடத்துற வரைக்கும், நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், நம்ம உடல் இந்த உலகத்துல நடமாடும் வரைக்கும் பர்ஃபெக்டா கொண்டு போய் கடைசியில கொண்டு போய் அவர் ஹேண்ட் ஓவர் பண்றதுல ஜீசஸ், இதாவே இந்த கரங்களில் எங்களுடைய ஆவியை ஒப்படைங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு சிறு பிள்ளைக்கும், இயேசுவால் படைக்கப்பட்ட, கர்த்தரால் படைக்கப்பட்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் இது பெர்ஃபெக்டா ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது நம்மளுக்கு ஒரு ஆக்ட். ஒரு மினரல் வாட்டர் ஒரு 20 ரூபாய் கொடுத்து கடையில மினரல் வாட்டர் வாங்குறீங்க. மினரல் வாட்டர் வாங்கி அந்த பாட்டில் குடிக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறீங்க, திறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு புழு செத்து கிடக்கு.
மினரல் வாட்டர் நம்ம குடிப்போமா? குடிக்க மாட்டோம். கடைக்காரர்கிட்ட போய் சண்டை போடுவோம். ஒரு 20 ரூபாய்க்கு நம்ம சண்டை போடுறோம். எப்படி மினரல் வாட்டர்னா மினரல் வாட்டரா இருக்கணும், எப்படி குழு சத்துக்களுக்கு அப்படி மினரல் வாட்டர் எங்கிருந்து இது மினரல் வாட்டர் அல்ல அப்படின்னு நாம் சத்தம் எடுக்கும் பொழுது இறைவன் உன்னை பெர்ஃபெக்டா மண்ணில இருந்து படைச்ச ஜீவ சுவாசம் கொடுத்த நீ இறந்து இப்போ உனக்கு ஆவி என்கிட்ட வரும்போது நான் உத்தரிக்க ஸ்தலத்துல நின்று நான் செக் பண்ணும்போது உன்கிட்ட மதுபானத்தோட வந்திருக்கிய, பீடி சிகரெட்டோட வந்திருக்கிய, உறவினர்கிட்ட சண்டையோட ஒரு பகையோட வந்திருக்கிய, யார் முன்னாடியோ ஓடி யாரையோ ஒருத்தர தலைவனா ஏற்று குடும்பத்தை எல்லாம் நீ சீரழித்து விட்டு வந்திருக்கிறாயே, என்னை தவிர உனக்கு தலைவன் இல்லையே, என்னுடைய சுவாசத்தை நீ இப்படி கேடுகட்டதாக மாற்றி விட்டு வந்ததா என்னன்னு சொல்லி தெரியும். மோட்சமா நரகம். இதுதான் சொல்லுறது. கற்பனை கிடையாது. நம்ம மோட்சத்தை யாரும் நம்பவே இல்லை. மோட்சத்துக்கு நாம பாரடைஸுக்கு நம்ம போக மாட்டோம், ஏதோ உலகத்துல வாழ்றோம் அப்படி மட்டும் நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி நீங்க இறைவனுக்கு வந்தீங்கன்னா அவருடைய ஒரு ஒரு அம்மா வந்து வஸ்திரத்தை தொடர்றதுக்கு ஓடி ஓடி போய் வஸ்திரத்தை தொட்டிச்சு அப்படின்னு நல்லா வந்துச்சுன்னா அப்படி அந்த வஸ்திரத்தை மட்டும் நீங்க தொடர்றதுக்கு மட்டும் நீங்க முயற்சி பண்ணாங்க. கொஞ்சம் பாவம் பண்ணுங்க. இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நான் போதிக்கிறதுனால நான் கொஞ்சம் நீதிமான். எனக்கு கர்த்தர் கொடுத்தது, நான் ஊழியத்தில் இறங்கினால எனக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பைபிளை வசிக்கிறதுனால எனக்கு இந்த ஆலயத்தை குறித்ததான பாரம். ஒரு ஆலயத்துக்கு எத்தனை, நான் 35 ஆலயத்துக்கு மேல நான் பேசியிருக்கேன். 35 ஆலயத்துக்கு இப்படி நான் சர்வீஸ்ல இருக்கும்போதே நான் 7ஆம் மாதம் எனக்கு ஒரு பணி நிறைவு 21 நான் ஊழியத்துக்கு இறங்கிட்டேன். டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு ஊழியத்தில் இருக்கிற ஒரே ஆளு நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலயத்துல பேசாதங்க, உங்களுக்கு மேல வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இறைவன் வந்து நான் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தவங்க. துன்மார்க்க வாழ்க்கையில போகும்போது இறைவனை தேடி பிடிச்சி என் மேல ஒரு கடமை கொடுத்திருக்காரு. அப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது சவுல் பவுல். இந்த பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு துன்மார்க்க வாழ்க்கை பிடிச்சு கொண்டு வந்தாரா? எந்த எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல. ஆலயத்துல பேசுறவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் இந்த இதுல இருந்து ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பக்கத்துல எல்லா வீடுகளுக்கும் கேட்கும், மைக்ல கேட்கும். அப்போ உங்க மேல யாராவது வரட்டும், இறங்கியாச்சு, கடவுளுக்குன்னு இறங்கியாச்சு. இனிமே நம்ம எப்படி பயந்து ஓட முடியும்? பயந்து ஓட முடியாதுல்ல. ஆலயத்தை மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டுமே, என் சமுதாயம் இப்படி சீரழிந்து போகக்கூடாது, என்னுடைய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் ஆலயத்தில் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் இதை வந்து கையில் எடுத்து என் மனதில் ஏற்பட்ட வலி செய்தியாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் நிறைய ஆலயங்களுக்கு போயிருக்கேன். ஒரு ஆலயத்தில் போயிட்டு ஒரு தடவை போனால் ஒரு சைடு ஒரு பார்ட்ஸ் இல்லை, கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு சண்டே சர்வீஸ்ல கேட்டேன், என்னங்க எனக்கு ஆள் ரொம்ப கம்மியா இருக்குது, எங்க போனாங்கன்னு கேட்டா அவங்க வேற ஒரு அணியில உள்ளவங்க குற்றாலம் போயிருக்காங்க, அவங்க டீம்லாம் குற்றாலம் போயிருக்கு, அடுத்த இதுல நாங்க போறோம். எப்படி இருக்கு? இதற்காகவா அந்த ஆலயம்? இதை யாரும் உணரலையா? இந்த ஸ்கேனிங் சென்டர் யாரும் உணரலையா? நீ ஸ்கேன் பண்ணப்படுற உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நடவடிக்கை, இந்த அனைத்து செயல்களுக்கு இருந்து தீர்க்க தரிசிகளும் சீசர்களும் எடுத்து இயேசு கிறிஸ்து சொல்லி பிதா மூலமா ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ் ஆர் கேப்சர் பண்ணி கொண்டு அங்க போயிட்டு இருக்கு. அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா ஆலயத்தை வந்து அளவுக்கு அதிகமா நேசிக்க ஆரம்பிப்பீங்க. யாராவது ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணா உடனடியாக நீங்க தடுப்பீங்க. என்னோட தேவனுடைய ஆலயம் ஒத்துமையை சீரழிக்காது. இன்னொரு ஆலயத்துக்கு போனேன். இன்னொரு ஆலயத்துல போயிட்டு அங்க கேட்டா இந்த சபை ஊழியர்கள் இருந்து, ஆலய பணியாளர்கள் இருந்து, கமிட்டி மெம்பர்ல இருந்து எல்லாமே மாறி இருந்தாங்க. ஒருத்தர் இல்லையா அந்த படையாளர்கள், அந்த கோயில் குட்டியார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல சார், அவங்க வேற ஒரு ஐடியா, அவங்க எல்லாம் மாத்தியாச்சு. வாட் இஸ் திஸ்? வாட் ஹேப்பன்? ஜீசஸ் இதுதான் விரும்பினாரா? என்னுடைய செய்தியை கேட்டுவிட்டு சில இடங்கள்ல இருந்து போன் பண்ணுவாங்க, சார் எங்க ஆலயம் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, எங்க வீட்டுல குடும்பம் நடக்கு, எத்தனையோ போன்கள் எனக்கு வரும். நான் வீட்டுல ஃபேமிலி பிரேயர் ஆரம்பிச்சிட்டேன், வலிமையா இருக்கு, எந்த துன்பம் வந்தாலும் நான் ஈஸியா கடந்து போறேன். இதாங்க வேணும். கடவுளுடைய பவர் உங்ககிட்ட வந்துட்டு சொன்னா துன்பங்களை போல நீங்க ஈஸியா கடந்துடலாம், சிரிச்சுக்கிட்டே நீங்க கடந்து போகலாம். ஆலயத்தை வந்து நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்களை ஆலயம் நேசிக்கு. இறைவன் உங்களுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் பார்க்காரு. உங்களுக்கு ஆசீர்வாதம் பொழியணும்னு அவரு நினைச்சிட்டாருன்னு சொன்னா யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க எப்பேற்பட்ட ஆளாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய கல்விமானா இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், பணம் உங்கள்கிட்ட கொட்டி கிடக்கலாம், நீங்க நின்று வந்து நின்னீங்கன்னா உங்களை 10 பேர் வரலாம்.
எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லைங்க. எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. கடவுளுடைய கிருபை மட்டும் கிடைச்சிட்டு வைங்க, நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். மனிதனை பார்த்தோ எதை பார்த்தோம், நீங்க எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க சாத்தானை எதிர்ப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். ஆதாம் அதுக்கு தான் படைச்சிருச்சு. ஆதாம் அதுக்கு தான் படைச்சு வச்சாரு. ஆதாம் கூட ஒரு அம்மாவை உங்களுக்கு உதவியா உலகில் நீ பலியை பெருக வேண்டும் சொல்லி ஏவாளை படைச்சாரு. கனியையும் படைச்சிருச்சாரு. இந்த பாடம் படிச்சாங்கல்ல, இரண்டாவது பாடம் நினைக்கிறேன், இதை வாசித்தாங்க. மகா தந்திரமுள்ளதா இருந்தது. எல்லா ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பம் மகா தந்திரமுள்ளதா இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், ஒவ்வொரு சகோதரிக்கும் சொல்றேன், ஒவ்வொரு சகோதரனுக்கும் சொல்றேன், உங்க மைண்ட் எண்ணங்களை எப்போ கடவுளை விட்டு வேற சிந்தனைக்கு போறீங்களோ இந்த படம் அழகா இருக்கு. அது கேட்கு பாருங்க, சகல விருட்சங்களையும் புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ? நிறைய பெரிய காரணங்க. லூசிபரை ஜெயிக்கிறதுக்காக வேண்டிய ஆதாம நிப்பாட்டி வச்சிருக்காரு. நீ ஜெயி, நீ அடி, பாதாளத்துக்கு வர பரலோகத்துக்கு வர விடாம அவ்வளவு பேரையும் பாதாளத்துல இழுக்கிறதுக்காக லூசிபர் இருக்கா, என்னை எதிர்த்துட்டான், நீ இருந்து அவனோட போயிடுன்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த அம்மா போய் அங்க டெய்லி போய் அந்த மரத்தை பார்க்க வேண்டியது. இந்த கனி புசிப்பதற்கு அழகாகவும் புஷ்டியாக இருக்கிறது, இதை நம்ம புசித்து பார்த்தால் என்ன, அந்த எண்ணத்தை கேப்சர் பண்ணிட்டா பாருங்க. லூசிபர் அந்த எண்ணத்தை கேப்சர் பண்ணி சர்ப்பம் அதிக தந்திரம் உள்ளது வந்து உட்கார்ந்துச்சு. இந்த அம்மா மரத்துக்கிட்ட போகும், எல்லாத்தையும் நீங்க புசிக்கூடாது கடவுள் சொல்லி இருந்தது உண்டோ? அப்போ அந்த அம்மா என்ன சொல்லி இருக்கணும்? நோ, நீ யார், நீ யார், எனக்கு தேவன் அவர், நீ யார் சம்பந்தம் பணம் கொண்டு வந்திருக்க, அந்த ரூட் அதை கண்டுபிடிச்சது, எப்படி உள்ள வந்த, வெளியே போ, அதெல்லாம் ஒண்ணு அவர் சொன்னதை நான் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது சொல்லியிருந்தாங்கன்னா உலகத்துல பாவங்க. அப்படி நீங்க உங்க எண்ணத்தின் வழியாக நுழைவதுதான். ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், உங்க உறவுகளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சண்டை, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வருது, வார்த்தை அவங்க விடுறாங்க, நீங்க விட்டுறீங்க. இந்த வார்த்தை விட்ட பிறகு உங்களுக்குள்ள கோபம் வரும். நம்மளை ஏசிட்டாங்க, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம விடக்கூடாது, நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது போய் அப்படி இம்மிடியேட்டா 24/7 நம்மளை விட அது பாரகமா சுத்திக்கிட்டு இருக்கு. 24/7 ஹாஸ்பிட்டல்ல போட்டிருப்பாங்கல்ல, 24 மணி நேரமும் 7 நாட்களும் இந்த மருத்துவமனை அலுவலிலேயே இருக்கும், எப்பொழுது வேண்டுமானாலும் சிகிச்சை செய்து கொள்ளலாம். இதே மாதிரிதான் 24/7 சாத்தான் சுத்திட்டு இருக்கு. நீங்க எந்த வார்த்தை நீங்க பண்றீங்களோ, எந்த கோபப்படுறீங்களோ, எந்த எரிச்சல் உங்களுக்கு வருதோ எல்லாம் சேர்ந்து வந்துடும். லூக்கா 11:24 பாருங்க. இது எல்லாரும் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. எல்லாருக்கும் பொதுவா ஒரு ஜெனரலா நீங்க அப்சர்வ் பண்ணி எப்படி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு மனுஷன் வெளியே சுத்திட்டு அலைவான். அசுத்த ஆவி அவனை பிடிச்சு அவன் சம்மந்தம் இல்லாம சத்தம் போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, அவர்கிட்ட இருந்து ஒரு அசுத்தாவிய கடவுள் விரட்டி வெளியே போச்சுன்னா அது பின்னிலும் ஒரு ஏழை கொண்டு வந்து அவனை மேலும் அலங்கடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. அது அல்ல, நம்மிடமிருந்து பிறப்பிக்கக்கூடிய வெளியே வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள், ஒருத்தரை பார்த்து சினமாக பேசக்கூடிய வார்த்தைகள், ஒருவரை பார்த்து பொறாமையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்மை அறியாமல் நாம் வெளியே நம் நாவிலிருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் இம்மிடியேட்டா வெளியே போனோம்னு ஒரு என்ன இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு சின்ன விஷயம். ஒருத்தர் உங்களோட ஒரு சண்டைக்கு ஏதோ ஒன்று வந்துட்டாரு, ஒரு அவசரமான ஒரு செயலில் உங்களோட வேகமா ஏதோ சண்டை கொடுத்தாரு. நீங்க வேகமா வார்த்தையை கொட்டிடுறீங்க. உறவுகளுக்குள்ளோ நண்பர்களுக்குள்ளோ ஏதாவது இருக்கட்டும், ஆலயத்திலோ எதிராக இருக்கட்டும், அந்த வெளியே போன வார்த்தை இம்மிடியேட்டா ஏழை சேர்த்து கொண்டு வந்து உள்ள வந்துடும். அது டைமே கிடையாது. 24/7 அதுக்கு டைமே கிடையாதுங்க. நீங்க வார்த்தை வெளியே விட்டீங்களா உங்களுக்கு கோபம் வந்துடும். இவரை விடக்கூடாது, இவர் உங்க அவரை பார்க்கும்போதெல்லாம் இதுதான் அன்னைக்கு இப்படி பேசினார், இது என்னன்னு கேளுங்க. உறவுகிட்ட சொல்லுவீங்க, அப்படின்னு இப்படி பேசினது அம்மா இப்படி பேசிட்டு இது என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெஞ்சன்ஸ் உள்ள ஏறிக்கிட்டே இருக்குன்னா அது அந்த 7 ஆவிகளும் உள்ள வந்துச்சு. இப்படி எந்த விஷயத்துல உள்ள நுழையுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதை அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு ஸ்டடி இருக்கு.
நான் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன். டைம் இல்லை, இன்னொரு நாளைக்கு நான் ஆலயத்தில் சபையோடு வர சொன்னாங்கன்னா 7 ஆவிகள் பேர் யாருக்காவது தெரியுமா? இந்த 7 ஆவிகள் பேர் யாராவது நண்பர்கள் சகோதரர்கள்? இல்ல இது ஏன் இருக்கு தெரியுமாமா? 7 ஆவிகள், பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வந்து உள்ள சேர்க்கல. அந்த இடம் வெற்றிடமாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ள வந்து வாசம் பண்ணதில்ல. இந்த 7 பேர் நான் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன். மற்றொரு நாள் உங்களுடைய கேள்விக்குறியாவே இருக்கட்டும். இவர் அடுத்த எப்போ வருவார் சொல்லி இந்த 7 ஆவிகளின் பேர் இருக்கு. இந்த 7 ஆவிகளை நாம் எப்படி வெற்றி கொள்ள வேண்டும், இந்த 7 ஆவிகளை வெற்றி கொண்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த டைம் எனக்கு வந்து நான் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று என் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு உண்டான ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் மக்களுக்கு இது போய் சேர வேண்டும். என் மக்கள், கிறிஸ்தவ மக்கள் எந்த பாவத்தையும் விழுந்துடக்கூடாது, நானும் விழுந்துடக்கூடாது, அவங்களும் விழுந்துடக்கூடாதுங்கிறத நான் ஒரே மனசுல வச்சுதான் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல நான் ஸ்டடி பண்ணிட்டு எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இந்த காவல்துறையில நீங்க வந்து பணி புரிஞ்சுக்கிட்டு பைபிளை வந்து ஸ்டடி பண்றீங்க? கர்த்தருடைய கிருபைங்க. சென்னைக்கு போயிடுச்சு, என் ஃபேமிலிலாம் ஷிஃப்ட் ஆகி சென்னை 2 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். என்னுடைய ஃபேமிலிலாம் ஷிஃப்ட் ஆகி என் பிள்ளைகள் 2 வாங்க சென்னையில் வேலை பார்க்குறேன், ஐடி டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறேன். ஷிஃப்ட் ஆகி நான் சென்னைக்கு போயிட்டோம். சென்னைக்கு போன பிறகு நான் யோசித்தேன், இந்த தங்கியாபுரத்தை யோசித்தேன், இந்த கடையனுடைய யோசித்தேன், இந்த மாவடி பண்ணியை யோசித்தேன், இந்த செபத்தியாபுரத்தை யோசித்தேன். ஏன் எந்த சர்ச்சில் நான் பேசியிருக்கிறோம், சர்ச்செல்லாம் நம்மளை கை பண்ணிட்டோம். எந்த சர்ச்சையும் நம்ம பேச முடியாதோ, நம்ம சென்னையில போய் உட்கார்ந்துருந்தேன். எந்த சர்ச்சில் கூப்பிட்டாச்சு நம்ம சென்னையிலிருந்து உடனே வர முடியுமா? திடீர்னு சபை ஊழியர் யாராவது ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு அடிக்கடி ஃபோன் வரக்கூடிய தங்கியாபுரம் ஏரல் கடையோட இப்படி வந்துகிட்டே இருக்கும். இங்கே சார் வர முடியுமா அப்படிமான்னு போயிடுவார். அதே மாதிரி ஏரல் செபத்தியாபுரம் அந்த சைடு தூத்துக்குடி திரைவியபுரம் சர்ச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்குறது இதெல்லாம் கூப்பிடுவாங்க. நான் எங்க பணியில் இருந்தாலும் உடனே யூனிஃபார்ம் தூக்கி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்து போயிடுவேன். சபைகளுக்கு கிடைக்கிற சமயத்தை பயன்படுத்தணும். அதே மாதிரி நான் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன். சென்னைக்கு போயிடுச்சுங்க. சென்னையில போய் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஒரு மனசுக்குள்ள பாடம், அந்த ஊழியம் தடைப்பட்டு வச்சேன். சென்னையில யாரும் எனக்கு தெரியாது, நான் எந்த இடத்துல போய் உங்களுக்கு வந்து நான் சுவிசேஷம் முடியும், எப்படியாவது எனக்கு பாவ வாழ்க்கை, சென்னை கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும், பாவ வாழ்க்கையில் நம்ம விழுந்துடக்கூடாது, நம்ம நேசிக்காம போயிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பைபிளை ஸ்டடி பண்ணிட்டே இருந்தேன். என் பள்ளியில 6ஆம் வகுப்புல என் கூட சேர்ந்து படிச்சு ஒரு நண்பர் அங்க இருக்காங்க. அவர் தற்சயமா என் போன் நம்பர் எடுத்து என்ன பேசுறாரு. ரொம்ப நாளைக்கு பிறகு நான் பண்ணவள தக்கர் மேல்நிலை பள்ளியில தான் படித்தேன். அப்போ அவர் வந்து சொல்ல பண்ணவள படித்த ராய்ஸ் இருந்தாங்க. ஆமா உன் நம்பருக்கு கிடைச்சது எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நான் சொன்னேன், சென்னையில் இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் டாக்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நான் வந்துட்டேன். நான் வந்து சொன்னது நீ ஏதாவது ஃபர்தராக ஏதாவது ஜாபுக்கு போறீங்களான்னு சொல்லி கேட்டார். இல்லை ஊழியம் தான் பண்ணணும், எனக்கு அது ஒரு வாஞ்ச கரெக்டாக இப்போ எத்தனை சர்ச்சில் பேசியிருக்கேன். நான் ஒரு 30க்கு மேலே பேசிட்டேன். இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் ஒரு 20க்கு மேலே நான் பேசிட்டேன். எல்லா இடமும் நான் போயிட்டு இருக்கேன். பட் எனக்கு சென்னையில் விட்டு கடவுளை விட்டார நான் என்ன செய்யணும், ஒன்றுக்கும் கவலைப்படாத. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சில் நீ பேசுறேன். சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சில் நான் உன்னை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி அந்த பாஸ்டர்கிட்ட பேசிட்டு அவர் பாருங்க, அவர் என் குரலையும் கேட்டது கிடையாது, என் ஆளையும் பார்த்தே கிடையாது. நண்பர் சொல்லியிருக்காரு, என் ஃப்ரெண்டு வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த வாரம் நீங்க இதுல வந்து நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு உடனே இம்மிடியேட்டா என்னுடைய போட்டோ வாங்கினாரு, என் பேரை எல்லாமே வாங்கினாரு, போட்டு இதுல அனுப்பிவிட்டார். வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்பிவிட்டு நான் நாங்க போயிட்டேன். பெரிய அற்புதங்க கடவுள் செய்த அற்புதம். அவருக்காக நம்ம ஊழியம் செஞ்சா எப்படி தூக்கி நிறுத்துறாருன்னு சொல்லி மட்டும் பாருங்க. போயிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை போயிட்டேன். போய் மெசேஜ் நல்ல ஒரு 200 பீப்புள்ஸ் மேல இருந்தாங்க பிலீவர்ஸ். பேசிட்டேன். பேசி எல்லாம் முடிச்ச பிறகு பாஸ்டர் மைக்கை பிடிச்சு சொன்ன ஒரு வார்த்தை, தூத்துக்குடியிலிருந்து ஒரு உப்பை கொண்டு வந்திருக்கீங்க கடவுளே, தூத்துக்குடியிலிருந்து ஒரு உப்பு வந்திருக்கு, எனக்கு என் சபையில இருந்தவர் எனக்கு பலம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிறைவு செஞ்சாரு. நான் முடிச்சேன். 2 நாள் கழிச்சு என் நண்பர், அந்த நண்பர் என்னை அறிமுகப்படுத்துற நண்பர் போன் பண்ணாரு. மிகப்பெரிய எனக்கு ஆச்சரியங்க, எனக்கு உடம்புலாம் புடைச்சிச்சு. மலேசியாவில இருந்து ஒரு பாஸ்டர் உன் நம்பரை கேட்கிறாங்க, கொடுக்கவா? கொடுங்க. என்ன சொன்னாங்க, உன்னுடைய ஸ்பீச் நீ பேசும் பொழுது அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. லைவ்ல போயிருக்கு, எனக்கு தெரியாது. அவரு லைவ்ல அப்படியே பார்த்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தம்பி
இந்த மாதிரி கடவுளை வந்து அறிவிக்கிறதுக்கு தூத்துக்குடியிலிருந்து வந்து சென்னையில அறிவிக்கிறாருன்னா மலேசிய மண்ணில் ஒரு நாள் அவர் பேச வேண்டும், மலேசிய மண்ணில் ஒரு நாள் அவர் பேச வேண்டும் சொல்லி என் நம்பரை கேட்டிருக்காரு, கொடுத்தாச்சு. அவருக்கு டேட்டை பார்த்துட்டு அந்த தம்பி நான் பேசுறேன், எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, இதுக்காக நான் பாஸ்போர்ட் எடுத்து வந்திருக்கேன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேயே என்னுடைய ஊழியம் முடிந்து போகும் நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு சென்னை தலைமையிடத்துல கொண்டு போய் அப்பா நிறுத்தினாரு. அங்கிருந்து எங்க கூப்பிடுறாங்க பாருங்க, கடவுளுடைய அன்பு நீங்க தயவுசெய்து கடவுளுடைய அன்பு புரிஞ்சுக்கணுங்கம்மா. அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல ஜெபிங்க. பைபிள் இல்லாத விஷயம் எங்கேயுமே கிடையாது. எத்தனை புக்களை நீங்க படிச்சு எவ்வளவு பெரிய அதிகாரிகளா மாறலாம், ஆனா எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போற ட்ராக் இத படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. உங்க கஷ்டமெல்லாம் அழகான வாழ்வை கொடுக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு தெய்வம், ஒரு அன்பான தெய்வம், அரவணைக்கிற தெய்வம், கை கொடுக்கிற தெய்வம். அவருடைய அடிச்சோட மட்டும் நீங்க பின்பற்றி பாருங்க. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி ஆலயத்துக்கு வரும்போது நான் சொன்னது மட்டும் ஒரு நாள் இந்த சகோதரர் சொல்லிட்டு போனா நம்ம ஸ்கேன் பண்ணி சொல்லி நிச்சயமா நீ இருந்து ஜெபிச்சு எனக்கு பாவமா போயிருட்டியா, இந்த துன்பம் என்ன இருக்கு, இந்த துயரம் என்ன இருக்கு, இந்த பழக்கம் என்ன இருக்கு, அதை விடணும். இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா இந்த 7 பிசாசையும் நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நான் உங்களை சொல்றேன். 7 பிசாசை நம்ம வெளியே போயிட்டா எது உள்ள வரும்னு சொல்றேன். இந்த அடுத்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டேன். ஆசிரியர் வந்து ஒரு சாப்டர் சொல்லிட்டு அடுத்த சாப்டருக்கு போவாங்க, இது வந்து டஸ்ட் வச்சு அழிச்சுவாங்கன்னு சொல்லி. ஆனா நான் அழிக்கலைங்க. இதயத்துல நல்ல விதையை நான் விதைச்சிட்டு போறேன், நல்ல விதையை நான் முன்னிட்டு போறேன். எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு. நிச்சயமா இது 1, 10, 60, 100 வளரும். வாழ்வழிக்கு இறைவன் எப்போதும் உங்களோட இருப்பதாக. ஆமென். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 124, இருட்சாண்டு கீதம் 424, கிறிஸ்தவ கீர்த்தனை 129. ஆராதனை கீதங்கள் 124, இருட்சாண்டு கீதம் 424, கிறிஸ்தவ கீர்த்தனை 129. காலத்தின் அருமையை அறிந்து வாழாமல் கண்ணீர் விடுவோம். Amen.
அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆராதனை முழுவதுமாக நீ பொறுப்படுத்தி உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, உடைய வசனங்களை தியானிப்பதற்கு இருதயத்தை எங்களுக்கு தந்தி, அதற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் எங்கள் காணிக்கைகளையும் படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை ஏற்ற இருதயத்தை தந்த ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு படைத்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, பயன்படுத்தப்படுகின்ற காரியங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்தின் பலனை, மிகுதியின் பலனை ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் படைப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களின் காணிக்கையை ஏற்று ஆசீர்வதித்தது போல இந்த வேலையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த முகாந்திரத்தோடு இந்த காணிக்கைகளை படைத்திருக்கின்றார்களோ ஆண்டவரை, நீரே உடைய பிள்ளைகள் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நோக்கத்தை ஆசீர்வாதமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை முழுவதுமாக கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான சோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவதயாவர பிதாவே, அபத்திரனான அடியாராகிய எங்களுக்கும் எல்லா மனிதருக்கும் கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் சோத்திரம் செலுத்துகிறோம். தேவனுக்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் துணிக்கிறோம். விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட வேண்டியான அன்புக்காகவும் கிருபை நன்மைகளுக்காகவும் மகிமையடைவும் நம்பிக்கைக்காகவும் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் உள்ளவராய் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நடக்கவும், எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலும் உடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும், தேவை சேர்ந்த புகழ்கள் எல்லாவற்றையும் கொண்டு கொள்ளும் உணர்வை எங்களை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் தேவனே, மகிழ்ச்சியான நாளில் தியான வேலைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலைகளும் ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்தினை ஒருமித்து கூடி வந்து உங்களுடைய ஆராதனைகளில் பங்கு வருவதற்கு எங்களுக்கு தந்த வாக்கியத்திற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய ஆலயமாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை எச்சரித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் கேட்டுக்கொண்ட உம்முடைய சத்தியத்தை எங்கள் வாழ்வின் ஆசீர்வாதமாக நாங்கள் எடுத்து பயன்படுத்துவதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. சிறியவர்களாக நம்முடைய சமூகத்தில் பிறந்து ஆண்டவரை சிறு வயதிலிருந்து எங்களை ஆண்டவரை உம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்கி வழி நடத்தி ஆண்டவரே, சிந்தையில் ஒருவனும் உள்ளவர்களாக ஆண்டவரை நல்வழியில் நடக்கத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தி ஆண்டவரை எங்கள் வாலிப வயதிலே எங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு தந்த கிருபைக்காகவும், நடுத்தர வயதிலே ஆண்டவரை எங்கள் தேவைகளை சந்தித்த கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, எங்களின் முதிர் வயதிலும் நாங்கள் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் வாழ்வதற்கு தேவன் தாமே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. மரண பரியந்தம் எங்களை வழிநடத்துகின்ற தேவன் எங்களோடு இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காமலும் பயப்படாமலும் இருதயத்தை சமாதானத்தோடு காத்துக் கொள்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனை கலக்கங்களோடு எத்தனை குழப்பங்களோடு சமூகத்தில் நாங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் சோஸ்திரத்தோடு ஜெபத்தினால் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்ட உங்களுடைய சத்தியத்தின்படி ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் எங்கள் அறிந்தவர்களாக, எங்கள் உள்ளின் தெரியங்களை எங்கள் ஆராய்ந்து அறிகின்ற பிள்ளைகளாக உங்களுடைய வசனத்தினால் எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, தகுதியற்றவர்களாக பாவிகளாக நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக சிந்திய உம்முடைய இரத்தத்தினாலே உம்முடைய காயங்களினாலே ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அன்றுதினமும் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே, கண்ணீரோடு பாரத்தோடு உங்களுக்கு ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதம்
ஆசீர்வாதமான வாழ்வை நீர் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சரீரத்திலே ஏற்ற ஆரோக்கியத்தை நல்ல சரீர சுகபலத்தை தேவன் நமக்கு கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக, படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, தூர தேசத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஞானத்தை, ஏற்ற ஆசீர்வாதத்தை, ஏற்ற பாதுகாப்பை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நற்செய்திகளை நாங்கள் கேட்கவும், நற்செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தினர்களுக்காகவும், எங்கள் சபைகளுக்காகவும், எங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே உடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி உடைய சட்டைகளின் மறைவில் எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதே வேளையிலும் ஆண்டவரே, உம்மை அறியாத பிள்ளைகள், உம்முடைய வசனத்தை அறியாத பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை உடைய சமூகத்தில் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை அறியாத உடைய பிள்ளைகளின் மத்தியிலே உம்முடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு ஒரு அடையாளத்தை தேவன் தாமே நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரை ஏற்ற இருதயம் உள்ளவர்களாக தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வருகையின் பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வசனத்தை தியானித்து உம்மோடு கூட ஜெபத்தை நிலைத்திருந்து எங்களை ஆயத்தப்படுத்தவும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் அழைத்து வந்த உம்முடைய ஊழியருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ இக்கட்டுகள் மத்தியிலும் உம்முடைய ஊழியத்தை ஆசீர்வாதமாய் நிறைவேற்ற நீர் தந்த பலத்திற்காக, நீர் தந்த தைரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, இன்னும் அநேக மக்கள் மத்தியிலே உம்முடைய அடியாரை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியத்தின் பாதைகளிலே தேவையான எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பணிகளை செய்கின்ற பிள்ளைகளுக்கு சகலம் ஆண்டவரை ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமாய் நடைபெறுவதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எங்களிடத்தில் காணப்படுகின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய ஆலயமாகிய எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் காத்து நடப்பதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு தந்திருக்கின்ற பரிசுத்தமான தூய பேதுருவின் ஆலயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆலய பணியாளர்கள், பொறுப்பாளர்கள், பாடகர் குழுவிற்காக, சபை மக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசையமைக்கும் பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆண்டவரே ஏற்ற இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதித்து மகிழ, அவருடைய வசனங்களை கேட்டு எங்கள் இருதயத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, உடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் பணிந்து கொள்வதற்கு அப்பா தந்த கிருபைக்காக, உடைய சித்தத்தின்படி இந்த நாளிலே எங்களை அழைத்து வந்து அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய சித்தம் இல்லை என்றால் எங்கள் வாழ்வில் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மையும் கிருபையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக, உம்முடைய சத்தத்திற்கு எங்கள் செவிகளை சாய்க்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் அனுதினமும் வாழ்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் அனுதின வாழ்வில் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காலையும் மாலையும் ஆண்டவரே எவ்வேளையும் உம்முடைய வேத வசனங்களோடு நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நேரில் பாதுகாத்து பொறுப்படுத்தி வழிநடத்தும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் ஜீவனுள்ள பிதாவே. இத்தருணத்தில் அருள்பட்டவர்களுக்கு பொதுவான பகலை செய்ய எங்களுக்கு கீழ்ப்படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இரண்டு விரோதம் ஒன்று விரோதம் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் வாக்கு இருக்கிறது. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே பிரசித்தி செய்கிறதையும் மறுமையிலே ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மளோடு என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக.
இரண்டாண்டு கீதம் 386 பாமாலை 249 நல்மேற்பர் பட்சம் என்னும் இரட்சணிய வீடு. ஆராதனை கீதங்கள் 645 இரண்டாண்டு கீதம் 386 பாமாலை 249. எங்கள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடன் போய் வருகிறோம்.